வணக்கம். இன்னைக்கு சென்னை டே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சென்னையின் பேர் மாற்றி எத்தனை வருஷம் ஆச்சு? இதுக்கு முன்னாடி பூர்வீகமா என்ன கூப்பிட்டு இருந்தாங்க, அதை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்து சென்னை தான். சென்னைன்னு வேற எதுவுமே சொல்ல இல்ல மெட்ராஸ்ன்னு கூப்பிட்டாங்க இல்லையா? அது ஆமா, மெட்ராஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அது ஃபர்ஸ்ட் மெட்ராஸ்ன்னு கூப்பிடுவாங்க. இப்பதான் சென்னைன்ட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜ் மாதிரி சென்னை. அதை பத்தி ஒரு இது வார்த்தைகள். சென்னையில வந்தவர் வாழ வைக்கும் சென்னை. யாரு வந்தாலும் வாழலாம். இங்க யாராலுமே முடியாது போனது கிடையாது இதுவரையும். புரியுதுங்களா? வடநாடு எந்த எந்த நாட்டில் இருக்கிறவங்களும் இங்க சென்னைக்கு பார்த்துட்டு பார்க்காம போன ஆளே கிடையாது. இந்த பீச்சுக்கு, இந்த பீச் அவ்வளோ ஒரு ஃபேமஸான பீச். இந்த சைடு பாத்தீங்களா வடநாட்டுக்காரங்க இருப்பாங்க. புரியுதுங்களா? இங்க சென்னை ஆளுன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இதுவே பழகிடுச்சு. நாங்க இங்க பக்கத்துல வட சென்னையில தான் இருக்கோம். நாங்க இங்கிருந்து தான் இங்க வர்றதுக்கு எங்களுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான். அதனால நாங்க டெய்லியும் சரி பாப்பாவெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே போவோம். அதனால இவங்களுக்கு நாங்க தண்ணியில அவ்வளவு மோஸ்ட்லி வரமாட்டோம். நாங்க அந்த கார்னர்லயே இருந்துட்டு ஜாலியா அந்த காத்து வாங்கிட்டு அப்படியே போயிடுவோம். வடநாட்டுக்காரங்க அந்த அவுட் சைடுல இருந்து வரவங்க தான் இங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க தண்ணியில. நாங்கெல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. எங்க நேட்டிவ் ஆயா பாட்டி வீடுலாம் இங்க ஹவுசிங் போர்டு தான், பட்டினம்பாக்கம் ஹவுசிங் போர்டு தான். எங்க ஆயா மாமா சித்தப்பா எல்லாருமே போட்டிங்ல மீன் பிடிக்கிறவங்க தான் இங்க எங்களுக்கு. அதனால எங்களுக்கு இந்த பீச்சை பார்த்தாலே போய் தண்ணியில ஊந்தணும், குளிக்கணும், அந்த ரீச் எங்களுக்கு ரீச் ஆகும். वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।